சிஎம் சார் அப்படின்னு அப்படியே டயலாக்லாம் பேசியிருந்தாரு. மறைமுகமாக கூட்டணி இருக்கா அப்படிங்கிறது ஆட்சியில் பங்குங்கிறதையும் அங்கீகரிக்கவே கிடையாது. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிச்சிட்டார். சில எதிர்ப்புகள் வரும், சில இது பிரச்சனை வரும். இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இதுவே வயலானது தான். நீர்நிலைகள்லையும் விவசாய இடத்துலையும் மனு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி தானே? விஜய்க்கே தெரியும், சாத்தியம் கிடையாது. நீங்கள் தலைமை தாங்குற எந்த கட்சியுமே ஏற்றுக்கல, அதுதான் உண்மை. அதை சொல்லித்தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் படுதோல்வி திமுக நிர்வாகியே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இந்த துங்கு சட்டமன்றம் 2006 கலைஞர் வந்து மெஜாரிட்டி இல்லை, திமுக மெஜாரிட்டி இல்லை. டாஸ்மார்க் ஒழிக்கிறத பற்றி பேசவே இல்லை. மதசார்பற்ற அணிகள் ஒன்று, மதசார்புள்ள அணிகள் ஒன்று. இருமொழி கொள்கைன்றால இருமொழி கொள்கைக்கு அதிமுகவும் வந்து எதிர்ப்பு ஆதரவு கொடுக்குது, திமுக ஆதரவு கொடுக்குது. இது மட்டுமே தமிழ்நாட்டை ஆளுவதற்கு போதுமான தகுதியா? மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். டிவிகே சார்பாக ஒரு மாநில செயற்குழு கூட்டம் ஒன்று கூட்டியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதில் வந்து முதல் தீர்மானமாக பார்த்தது பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களை அவரோட தலைமையில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி வர்ற கூட்டணி கட்சிகளை ஒன்று சேர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறது தான் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். ரெண்டாவதாக ஒரு தீர்மானம் ஒன்று வாசித்தாங்க, விஜய் அவரே வாசித்தார். அது என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது கொள்கை எதிரி அவங்க கூடவும் கூட்டணி கிடையாது, அரசியல் எதிரி அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய திமுக கூடவும் பாஜக கூடவும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, எந்த காலத்துலையுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லைன்னாரு. மறைமுகமாக கூட்டணி இருக்கா அப்படிங்கிறது, அப்படி ஒரு கூட்டணி இருக்குமா? இல்லை, மறைமுகமாக கூட கூட்டணி இல்லை, மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாங்கள் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தான் நான் நினைக்கிறேன். அதை இல்லை மறைமுகமாக அதிமுக கூட்டணி இல்லை, நேரடியாக கூட்டணி இருக்கு. அதான் சொல்கிறேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வச்சுக்கிறது. அவர் சொல்கிற கருத்தின் படி என்ன பார்த்தீங்கன்னா, நேரடியாக கூட்டணி வச்சிருக்குது அதிமுக, மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்குது திமுக தான், நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைமையில் ஆட்சி, அந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, தனித்து தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அறிவிச்சிட்டார். தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை அங்கீகரித்ததே கிடையாது முதலில். ரெண்டாவது வந்து ஆட்சியில் பங்குங்கிறதையும் அங்கீகரித்ததே கிடையாது. ரெண்டு விஷயத்தையும் அங்கீகரித்ததே கிடையாது. இப்போ இன்னொரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது. இந்த 6-7 மாதத்துக்குள்ளே ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டு 234 தொகுதியினுடைய பூத் கமிட்டிகளுக்கு ஆளை போட்டு ட்ரெயின் பண்ணி எலெக்ஷனை அவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சேலஞ்சிங்கான டைமில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா விஜய்க்கே தெரியும், சாத்தியம் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகணும் இந்த இடத்துல. அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்கள் ஏற்றுக்கல கூட்டணி ஆட்சியாக, மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அந்த கூட்டணியை தலைமை தாங்குற எந்த கட்சியுமே ஏற்றுக்கல, அதுதான் உண்மை. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலாங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம். கூட்டணி ஆட்சின்னு எந்த தலைமையும் பேசலை. இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணிக்காக போகிற ஒரு சூழலில் கூட திமுக அந்த ஒரு விஷயத்தை பேசலை, அதை முன்னிறுத்தலை. கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. அதிமுகவும் அதே சூழல் தான். ஸோ அந்த மாதிரி இந்த கடந்த ஒரு 50 வருஷமாக எந்த கட்சியுமே, தலைமை தாங்குற எந்த கட்சியுமே அதை கொடுக்கலைங்கிறது தான் நம்ம நிதர்சனமான உண்மை. அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது தான் தெரிய வரும். இல்லை, இது ஒரு தவறான தகவல். 1980 திமுக காங்கிரஸ் 50-50 நிற்கிறாங்க. கூட்டணி ஆட்சினே சொல்லியே தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ எம்ஜிஆர் ரோடே இருக்கிறாரு, திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு 1980 அதை சொல்லித்தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் படுதோல்வி ஒன்று. 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல, சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். நாங்கள் விஜயகாந்த் இருந்தார், விசிகா இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, தமாக இருந்தது, மதிமுக மூன்றாவது அணியாக எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம். அதுவும் கூட்டணி ஆட்சி தான். அதையும் மக்கள் நிராகரித்தார்கள். ஒரு தொகுதியில் கூட அவங்களால் ஜெயிக்க முடியல. 1980 நடந்திருக்கு, 1916 நடந்திருக்கு, 2016 நடந்துச்சு. அப்போ ஒரு மும்முனை போட்டி நிலவுச்சு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, 3 அணிகளாக மோதுனாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துச்சு. மக்கள் வந்து ஒரு அணியை தேர்ந்தெடுத்து. இப்போ 4 அணியாவில் இருக்குது. நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அதை காட்டி 4 அணியாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே இந்த துங்கு சட்டமன்றம்
யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைச்சதே கிடையாது, ஆட்சி வந்ததே கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்து தெளிவாக வாக்களிப்பாங்க, யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு ஒரே சாராக முடிவு பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. அது இந்த 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 கட்சிக்கு போகிறோம், அந்த கட்சிக்கு போகிறோம், எத்தனை கட்சி தனித்தனியாக நின்றாலும் சரி, எத்தனை அணிகள் நின்றாலும் சரி, ஏதாவது 2 அணிகளுக்கு தான் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. ஒன்று வெற்றி பெறணும், ஒன்று எதிர்கட்சி வரணுங்கிறதால தீர்மானம் இருப்பாங்க. அதுதான் 50 வருஷமாக நடந்திருக்கு. அது கலைஞர் ஒருவரை முயற்சி பண்ணியிருக்காரு. 2006 கலைஞர் வந்து மெஜாரிட்டி இல்லை, திமுக மெஜாரிட்டி இல்லை, 100 சீட்டுக்கும் குறைவாக தான் வந்துருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறது கூட்டணி கட்சியினுடைய தயவு வேணும். அன்னைக்கு பாமக காங்கிரஸ் கட்சியினுடைய தயவோடு ஆட்சி அமைச்சார். அப்பையும் கூட கூட்டணியில் பங்கு கொடுக்கல, ஆட்சியில் பங்கு கொடுக்கல. ஜெயலலிதா அவர்களோட விமர்சனம் கூட மைனாரிட்டி அரசாங்கம் தான் விமர்சனம் அந்த காலத்துல வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கல. கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கல. 100 சீட்டுக்கு கீழே 89-90 வச்சுருந்தாங்க. அதை வச்சே ஆட்சி அமைச்சு 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனார். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லை, 50 வருஷமாக நடந்ததே இல்லை. இப்போ அண்ணா காலத்திலேயே அண்ணாவே முதல் தேர்தல் நிற்கிறப்ப ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். நேருக்கு நேரான சித்தாந்தத்தில் உள்ள ராஜாஜியோடு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கிறார். அப்போ கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. ஆனால் இப்போ உள்ள நிலைமை வந்து அது ஒரு நேரடியான விஷயம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, மதசார்பற்ற அணிகள் ஒன்று, மதசார்புள்ள அணிகள் ஒன்று, இந்த 2 தான். யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிறதா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுக்கிடையில் நான் வந்து மையமாக நிற்கிறேன், இல்லை சென்ட்ரலில் நிற்கிறேன், அந்த பக்கம் வர்றேன், ஒரு கண்ணில் தேசியம், தமிழ் தேசியம், ஒரு கண்ணில் திராவிடம், நெற்றிக்கண்ணில் அது அந்த தேசியம்லாம் பேசிட்டு இருந்தோம்னா அது வேலை கேட்காது. இல்லை, இப்போ இவர் விஜய் சொன்னார்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்த முதல்ல பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா விசிகா தான். விசிகாவோட தலைமை தான் இந்த ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், பங்கு கொடுக்குறவங்களோட தான் நம்ம கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப காலமாக அவங்க பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்காக வளவரிக்கிறதுக்காக தான் இது பேசப்பட்டதாக நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தோம். ஸோ இப்போ தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ விசிகா விஜய் அவர்கள் கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே இல்லையே. முதல்ல இவர் யார்? நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் ஒன்றும் வந்து களத்துக்கே வரல, ஒன்றும் அவங்களுடைய ரெக்கார்டே ஆரம்பிக்கலை. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருஷமாக களத்தில் இருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3வது ஒரு பெரிய சக்தியாக இங்கே விசிகா வளர்ந்து நிற்கிது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு கட்சி தலைவராக இருந்தவரை மாற்றி இன்றைக்கி காமனாக பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக உருவாகிருக்கிறாரு. அவரும் விஜய தலைவராக திருப்பி நிற்பாரா? சில மக்கள் பணியில் கிட்டத்தட்ட 2011 அந்த காலகட்டத்தில் இருந்து விஜய் வந்து என்ன மக்கள் பணி எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் திரும்ப சொல்றாங்க. மக்களுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. என்ன போராட்டம்? எத்தனை வழக்கு மக்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு. உண்ணாவிரதம், ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காரு, அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு. இது திருப்பி சொல்றீங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சி 13 பேர் வீட்டுக்கும் போயிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஜல்லிக்கட்டுக்கு நானும் இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல, ஜல்லிக்கட்டுக்கு நானும் போனேன். நம்ம வந்து முதலமைச்சர் முடியுமா? இது அது ஒரு குவாலிஃபிகேஷன். நானும் போனேன், நீங்களும் போனீங்க. அது ஒரு குவாலிஃபிகேஷன் போயிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில், தமிழர் அடிப்படையில் கொடுத்த ஆதரவு. ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு பர்சன் அந்த இடத்துல போய் நின்று அவங்க சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இல்ல அது எல்லாரும் லாரன்ஸ் போனாரு. எத்தனை நடிகர் போனாங்க? நடிகர் கூட விட்டுருங்க, சாமானிய தமிழர் எல்லாரும் போனாங்களே, குடும்பமா போனாங்களே. நான் சொல்றேன், இன்னைக்கு அரசியல்ல ஈடுபட்டு இல்ல, இது மட்டுமே போய் நின்னாங்க. உங்க வாதத்துக்கே வர யாரு போய் இங்க நின்னாங்க? இல்ல, உங்க வாதத்துக்கே வர போனது ரைட், வரவேற்கத்தக்க விஷயம். இது மட்டுமே தமிழ்நாட்டை ஆளுவதற்கு போதுமான தகுதியா? ஜல்லிக்கட்டுக்கு போனாரு. தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தகுதி அப்படிங்கிறது இந்த ஒரு வார்த்தையை தான் நிறைய பேர் பேசுறாங்க. அப்படி என்ன தகுதி வேணும்? செயல்பாடுகள் தான் தகுதி. தகுதினா படிப்பு கிடையாது, அவருடைய வயது கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது, அவருடைய செயல்பாடுகள் தான் தகுதி. அவர் உள்ள வர்றாரு, இப்பதான் இறங்கி இருக்காரு, வரவே இல்லையே, இப்பதான் இறங்கி இருக்காரு, சுற்றுப்பயணம் போறாரு. அடுத்த மாசத்துல இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. போக போறாரு. அவரோட வருகை வந்து மக்களுக்கு பிடிச்சி அவங்க ஓட்டு போட்டாதான் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். நீ வர்றதுக்கு முன்னாடியே நீ வராத நீ யாருமே சொல்லல, தகுதி இல்ல, நடிகன் வரணுமா, அதுவா இதுவா, நீ என்ன பண்ண தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு. நடிகர் அரசியலுக்கு வரணுமா வர வேணாமாங்கிற கருத்துலாம் வந்து அது வந்து முட்டாள்தனமான வாதம். அது நடிகர் மனுஷன் கிடையாது, அவருக்கு அறிவு இருக்காதா? அதான் நானும் கேட்குறேன். அது அந்த வாதத்துக்கே நான் வரல. சரி, செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? தெளிவான அரசியல் செயல்பாடுகள். உங்கள் கையில் ஆட்சியை கொடுக்குறோம், 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இப்போ ஆல்ரெடி அதிமுக 50 வருஷம் ஆண்டுருச்சு, 50 வருஷம் இருக்காங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு அரசு அலுவலகம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் நடக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நீங்கள் அந்த அலுவலகத்துக்கு போறீங்க, ₹1 செலவு பண்ணாமல், லஞ்சம் கொடுக்காம அந்த ஒரு செயலை வந்து உங்களை செஞ்சு முடிச்சுட்டு உங்களால வர முடியுமா? விஜய் செஞ்சுருவாரா? இது அவர் வந்தா அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறேன்னு சொல்றாரு. எப்படி நடக்கும்? சாத்தியம் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பிராக்டிகல் நம்ப கூடாது. அதுக்குள்ள என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. வந்தா தானே தெரியும்.
வந்து சேர்ல உட்காந்து பிறகு சொல்லுவாரா? அதுக்கான திட்டங்கள் இருக்கு. என்ன நான் திட்டம்? சொல்லுங்க. ஊழல் திட்டம் இல்லாத சொல்லுங்க. ஆட்சியா இருக்கும். நான் ஊழல் இல்லாத ஊழல் ஆட்சி, ஆட்சியா இருக்கும். யாரும் எல்லா 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 லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இப்படி வேன்ல போய் எல்லா ஆஃபீஸரா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் உடனே அவர் மெமோ கொடுத்து வர அதெல்லாம் படமா இது? இந்த படமா இது? உடனே எல்லாம் 10 ஆஃபீஸர்ஸோட போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் ஏற்படலாம்ல. மக்களோட நீங்க என்ன மனநிலையில செய்ய மாற்றம் போறீங்க ஏற்படல. தெளிவா சொல்லுங்க. முதல்ல நீங்க அப்புறம் ஓட்டு போடுவோம். நானே ஓட்டு போடுறேன். சரி. என்ன பண்ண போறீங்க? 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சியை கொடுக்குறோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன? கல்விக் கொள்கை என்ன? ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொடுக்க போறீங்க? இதுல என்ன வச்சிருக்கீங்க? சரி, டாஸ்மார்க் ஒழிச்சிருவீங்களா? டாஸ்மார்க் ஆல்ரெடி என்ன பண்ண போறீங்க? இல்ல டாஸ்மார்க் ஒழிக்கிறத பத்தி பேசவே இல்லையே. சரி சொல்றேன். அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா நானே ஒன்று சொல்றேன். நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அத பத்தி பேசவே இல்லையே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. வாய்ப்பு இல்ல. அவ பிராக்டிக்கலாக இங்க என்ன செய்ய போறீங்க? 50 வருஷத்துல மற்ற மாநிலங்களை விட தமிழகம் மேலோங்கி இருக்கு, வளர்ந்துருக்கு. எல்லா விஷயமும் வளர்ந்துருக்கு. இதுல கம்பேர் பண்றப்ப கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலையும், உள்நாட்டு உற்பத்திலையும் சரி, தமிழ்நாடு வந்து நீங்க மேலோங்கி இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருப்பி திருப்பி சொல்லுவீங்க. இந்தியாவிலே குடிமகன்கள் வந்து அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். அப்படி அந்த கணக்கே கிடையாது. யூபியில தான் அதிகம். குஜராத்தில் இருக்குங்க. தடை செய்யப்பட்ட குஜராத்தில் கள்ளச்சாராயம் போய் தான் செய்திகள்லாம் பார்க்குறது இல்லையா நீங்க? மக்களை வந்து ஒரு நார்மலான ஒரு மனநிலையில சுயமா சிந்திக்க விடாத அளவுக்கான ஒரு சூழல் தான் என்ன கவர்மெண்ட்டா வந்து இங்க வந்து டெய்லிக்கு விளம்பரம் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா வாங்க வாங்கன்னு? கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்கு. அதானே வித்துட்டு இருக்கு. சரி, கவர்மெண்ட் நடத்த பிரைவேட் நடத்தாலும் குடிக்க மாட்டாங்களா? பிரைவேட்ல நடக்க கவர்மெண்ட் நடத்துறதா பிரைவேட் நடத்துறதாங்கிறது மேட்டர் கிடையாது. இங்க குடிக்க போறீங்களா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. இது யார் நடத்துதா என்ன இருக்கு? கவர்மெண்ட்டாவது நைட்டு 9 மணிக்கு கடை அடிக்க சொல்லி பிளாக்ல வைக்கிறாங்க. பிரைவேட்டா இருக்கிறப்ப நைட்டு 12 மணிக்கு ஓடிச்சு. சில பிரைவேட் பார்ல வந்து கிஃப்ட்லாம் வேற கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? குடிக்கிறதுக்கா? சைடிஸ் எல்லாம் கிஃப்ட். ஒரு குவார்டர் வாங்கினா பாயில்ட் எக் கொடுக்குறோம், ஒரு குவார்டர் வாங்கினா சுண்டல் கொடுக்குறோம். ஆஃபர் போட்டலாம் வித்த பிரைவேட் ஒயின் ஷாப்பாக இருக்கிறப்ப. ஓகேவா? கவர்மெண்ட் வந்துச்சு. ஒயின் ஷாப்பு காலகாலமாக தான் இருக்க தான் செய்யுது. மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு மது ஒழிப்புங்கிறது வந்து நீங்க விஷயம் அமல்ல இருந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்பயும் குஜராத்ல இருக்கு. இப்பயும் குஜராத்ல மது ஒழிப்பு இருக்கு. இந்தியாவிலேயே மது ஒழிப்பு உள்ள ஒரு மாநிலம் குஜராத் தான். ஆனா அங்கேயும் காந்தி அங்கே தான் பிறந்தாருங்கிறதுக்கா வச்சிருக்காங்க. ஆனா அங்க கிடைக்காம இருக்கா? பிளாக்ல வைக்காம இருக்காங்களா? கள்ளச்சாவு நடக்காம இருக்கா? எல்லாம் சொல்லுங்க அப்போ. சரி, நடந்துட்டு தான் இருக்கு. மது ஒழிப்புங்கிறது ஒரு பெரிய பெரிய டாபிக். அது அதை பத்தி பேச நம்ம டீட்டெயில்டா போகணும். இல்ல நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப விஜய்க்கே வருவோம். சொல்லுங்க, அதை ஏன் அவரை ஏத்துக்க கூடாது? நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நான் ஏத்துக்கிறேன். அதான் சொல்றாரு, நிறைய சொல்றாருங்க. அவர் மாநாட்டுல சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போறேன்னு சொல்றாரு. நம்ம ஆட்சியை கொடுத்தாதானங்க தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. ஏதாவது ரெண்டு இப்போ திமுக எடுத்துக்கங்க, அவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அது எல்லாமே நிறைவேற்றிட்டாங்க. ஒரு 80% பண்ணியிருக்காங்க. ஒரு 20% பேலன்ஸ் இருக்கு. 80% பண்ணிட்டாங்க. 80% பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வேணா பட்டியலோட எடுத்து கூட சொல்லலாம். ஒரு 20% ஒன்றும் இதை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. அது அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ விஜய் 2 கட்சிக்கு மாற்றம் வர்றீங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று. அவர்களை விட நீங்கள் சிறப்பாக என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்கள். இன்னைக்கு கல்வியில் வந்து இப்போ வேலோங்கி இருக்கக்கூடிய மாநிலம் எல்லா விஷயத்துலையும் இது முன்னாடி இருக்கு. இப்போ நீங்கள் அதை விட பெட்டராக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுதான் ஒரு மத்திய கவர்மெண்ட் மும்மொழி கொள்கையை உள்ள திணிக்க பார்த்தாங்க. அதுக்கு எதிராக தான் பேசினாரு. சரி, ரைட். அதுக்கு அதிமுக எதிராக பேசுது, திமுக எதிராக பேசுது. எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும், அதிமுக பேசுது, திமுக போதும், எங்க தாய்மொழி ஒன்று இருக்கு. நீங்க அவர் விஜய் சொன்னதெல்லாம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, பேசுறாரு. இருமொழி கொள்கைன்றால இருமொழி கொள்கைக்கு அதிமுகவும் வந்து எதிர்ப்பு ஆதரவு கொடுக்குது, திமுகவும் ஆதரவு கொடுக்குது. நீங்களும் அதே ஆதரவு தான் கொடுக்குறீங்க. சரி, அவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, மத்தியில் ஒரு பெரிய கூட்டணியில் இருக்கிறாங்க, பெரிய அளவில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பேசுகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசுகிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? உதாரணத்துக்கு இருமொழி கொள்கையில் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்றம் இருக்குங்க. ஆட்சி அதிகாரம் வந்தால் தானங்க பேச முடியும், அவங்களோட இறங்கி செயல்பட முடியும். செயல்பாடு அப்போ தானே காட்ட முடியும். செயல்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ என்ன செய்வேன்னு கேட்டால் சீமான் இருக்காரு. சீமான் ஒரு பெரிய திட்டம் சொல்றாரு. அவர் உருட்டுவாருங்க, அவரை விடுங்க. நான் சொல்றேன், ஆடு மாடு அது நடக்குதா நடக்கலையா, காமெடியா இல்லையோ ஒண்ணு. எல்லாருக்கும் வந்து அரசு வேலை தவிர ஆடு மாடு வேலை பார்க்கறது, ஹெலிகாப்டர்ல பால் ஊத்துவோம் சொல்றாரு. அது சொல்றாரு இல்லையா? சரி, அதெல்லாம் அது வந்து நடக்குதா நடக்கலையா, எதையோ ஒண்ணு சொல்றாருல்ல. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. 5 வருஷத்துல இருமொழி கொள்கை மத்திய அரசுல போராடி நாங்க பிரச்சாரத்துக்கே இனிமே தான் வரப்போறாரு, மக்களே இனிமே தான் சந்திக்க போறாரு, இனிமே தான் என்ன பண்ண போறேன்னு அவர் சொல்ல போறாரு. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகிப்போச்சு, 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. எப்ப சொல்லுவீங்க? ஒரு நடிகனா இருக்காரு, அவரோட பாத்தீங்களா திரும்பி வரீங்க, பாத்தீங்களா நடிகனா இருந்தாரு, திருப்பி நடிகருங்கிற அடையாளத்தை விட்டுருங்க. அவர் விட்டுட்டாரு. நான் சொல்ல நடிகருங்கிற விட்டுருங்க. நடிப்பு பயணத்தையே வந்து அவர் முழுக்கு போட்டாரு, இனிமே நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்புறம் எப்படி மமதா பாய்ஜி சொன்னாரு, இது அடுத்த படம் நடிக்க போறேன்னு?
அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் தான் விஜய்னு வச்சுங்க, நான் போய் கேட்குறேன், உங்கள் படம் நான் பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, நீங்கள் தொடர்ந்து நடிங்க, தொடர்ந்து நடிப்பீங்களே, எனக்கு ஒரு சொல்லுங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க, பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படிலாம் சொல்லல. பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட் முடியட்டும், எனக்கு சரியா வரலன்னா அடுத்த படம் பண்ணுவோம். எலெக்ஷனுக்கு அப்புறமும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் எலெக்ஷன் சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நடிப்பீங்களான்னு அவங்க கேட்டதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதில் என்னங்க தப்பு? ஆமா, நீங்க வேணான்னு முடிவு பண்ண அப்புறம் எப்படி பார்க்கலாம்னு என்ன அர்த்தம்? நீங்க சினிமாவுக்கு முழுக்க போட்டீங்களே, அப்ப இப்படி பார்க்கலாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நான் வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க பழைய அவர் நடிச்ச படங்கள்லாம் நீங்க பார்க்கலாம்னு டீ சொல்லியிருப்பாரு. குடிக்கலான்னு கேக்குறீங்க. நான் டீ குடிக்காத ஆளா வச்சுங்க, எனக்கு வேணான்றேன். எனக்கு டீ குடிக்கிற ஹேபிட் இல்லைங்கன்றேன். கிட்டத்தட்ட இல்ல நான் அப்புறம் நான் முடிச்சு நான் குடிச்சிக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்புறம் குடிக்க போறேன்ற அர்த்தம் தானே அது. கிட்டத்தட்ட ஒரு 69 படம் நடிச்சிருக்காருலங்க. அந்த படத்தெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அவரா பார்க்கறதுக்கு மமிதா பஜ்ஜி சொல்லணும். அவரா படம் பார்த்துக்கிறது. அந்த விஷயத்தை விடுங்க. இப்போ இங்கே விஷயத்துக்கு வாங்க. அதாவது பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போயிட்டு மக்களை போய் சந்திச்சதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு முதல்வருக்கு. அதை பற்றி விரிவாக படிச்சிருந்தார். அந்த லெட்டரை படிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? சிஎம் சார் அப்படின்னு அப்படியே டைலாக்லாம் பேசியிருந்தாரு. பார்த்தீங்களா? அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் இங்கே வந்து அவர் ஒரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதாவது அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான இடத்த கொடுத்தது, அதுக்கான அப்ரூவ் கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட், அதுவும் திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அதாவது திமுகவுக்கும் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு செயல்பாட்டில் திமுக இறங்கியிருக்கு. அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, அவங்களோட நடவடிக்கை அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேணாமாங்கிறது விஜய் முதல்ல கிளாரிஃபை பண்ணும். புதிய விமான நிலையம் பரந்தூர்ல விமான நிலையம் வேணான்னு தான் அவர் சொல்றாரு. வளர்ச்சி வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம்னு அவர் சொல்லல. பரந்தூர்ல வேண்டாம், இருக்கிறது வந்து விவசாய இடங்கள், நீர்நிலைகள் அங்கே இருக்கு. அந்த நீர்நிலைகளை நீங்க அழிச்சிங்கன்னா அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா சிட்டிக்கு தான் தண்ணி ஃபுல்லா வரும், சிட்டி தண்ணியில மிதக்குங்கிறது அவரோட ரைட். இது என்ன சொல்றாங்கன்னா, மத்திய விமான போக்குவரத்து துறை வந்து இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு இடம் பார்க்குறப்ப சாயில் டெஸ்ட், மண் டெஸ்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டிங் பார்ப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்க போகிறப்ப எல்லா வகையிலும் இந்த இடம், பரந்தூர் இடம் சரியாக இருக்குது அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு டீம் வருது. 2 இடம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன், பரந்தூர் பக்கத்துலேயே. இல்லை 3 இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈசிஆர் பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் ஒன்று சொன்னாங்க. இல்லை, இதை ஒட்டி 2 இடம், ஈசிஆரில் ஒன்று, மொத்தம் 3 இடம். அவங்க பார்த்துட்டு வந்து, அந்த டீம் பார்த்துட்டு வந்து இதுதான் எல்லா வகையிலும் சிறந்த இடமா இருக்குது, சாயில் டெஸ்ட் பண்ணதுலேயும் சரி. ஏன்னா விமானங்கள் வந்து சரக்கு விமானங்கள் இறக்கி ஏற்றிட்டு போகிறப்போ அந்த மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், விமானங்கள் இறக்குறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மழை வெள்ளங்கள் வர்றப்போ எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. பல்வேறு நீர்நிலைகள்லையும் விவசாய இடத்துலையும் மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி தானே? ஆமாம், அங்கே சாயில் டெஸ்ட்டில் வந்த விஷயம் மண் நீங்கள் வெளியில் பார்க்குற மண் கிடையாது, உள்ளதான் சொல்லுங்கள். உள்ள செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்த இடத்துல அது சரியாக இருக்குன்னு அவங்க வந்து பண்ணுறாங்க. பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து 2 குரூப்பாக இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்துடைய ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள். அதே பரந்தூரில் 2 குரூப்பாக இருக்குது. எதிர்ப்பாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆதரவாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ கரண்ட்டில் அங்கே இருக்க தலைவர் இருக்கார்ல, தலைவர் வந்து திமுக சேர்ந்தவங்க, அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவரே களத்தில் இருக்கிறாரு, அவங்க தான் ஆதரிக்கிறாங்க. திமுகவினுடைய அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர் களத்தில் இருக்கிறாரு, சார்ந்தவர்கள் மட்டுமே ஆதரிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே எதிர்க்க தான் செய்கிறாங்க. 2 குரூப்பாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்ட காலத்தில் இருக்கிறார். இப்போ வேணா போய் பாருங்க, அங்கே இருக்கிறார், தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறார். இதுதான் அங்கே உள்ள நிலவரம். அப்போ அவர் வந்து எதிர்ப்பாக இருக்கிறார், அந்த ஊரில் இன்னொரு குரூப் வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. இது உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனை பெருசாகுது, பல கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லா தலைவர்களும் போகிறாங்க. இது ஒரு முடியாத பிரச்சனையாக இருக்குது. சரி, அதுவும் ஓகே, முடியாத பிரச்சனையாக இருக்குது. இல்லை, அப்போ அரசாங்கம் அவர் விஜயோட குற்றச்சாட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது பரந்தூர் மக்களை போய் முதல்வர் இது வரைக்கும் சந்திக்கலை, அவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழலையே அவர் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அமைச்சர்கள் இப்போ இருக்கிறாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வபெருந்தனுடைய சொந்த தொகுதியாக இருக்குது. அவர் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒரு பதட்டமான சூழ்நிலையில் முதலமைச்சர் போகிறப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், சாதாரணமாக போக முடியாது இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும்ல. இல்லை, அங்கே இருக்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. அமைச்சர் மட்டத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்கவங்கள அமைச்சர் மட்டத்தில் பேசலாம்ல. அமைச்சர்கள் பலமுறை அங்கே போயிருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் பலமுறை போயிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற கேட்கறது என்னன்னா, அங்கே இருக்க பிரதிநிதியை பேசியிருக்காரு, முதல்வராது சந்திச்சு பேசியிருக்காரு. இல்லை, முதல்வர் சந்திச்சு யாரையுமே பேசல, அந்த நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்கிறார். அவர் நேரடியாக களத்துக்கு போலங்கிறது உண்மைதான். களத்துக்கும் போகல, அங்க இருக்க போராட்டத்தில் இருக்கிற அந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதி இருக்காங்களா, அவங்களையும் அழைச்சும் வரும் பேசவும் இல்லை. அமைச்சர் மட்டத்தில் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு, முதலமைச்சர் மட்டத்தில் ஒரே ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் இதில் வந்து ப்ராக்டிக்கலாக அங்கே 2 குரூப்பாக இருக்கிறாங்க, ஒரு குரூப் வேணுங்கிறாங்க, ஒரு குரூப் வேணாங்கிறாங்க.
ரெண்டாவது அந்த ஒரு 1005 குடும்பம் அங்க இருக்காங்க. 15,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு கண்டிப்பாக சூழல் இருக்கு. காலங்காலமா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு வளர்ச்சி தான் தேவைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க இப்ப காலம் காலமாக இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி திட்டங்கள் வர்றப்ப சில எதிர்ப்புகள் வரும், சில இது பிரச்சனை வரும். இப்ப இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இதுவே வயல்ல இருந்தது தான். இதுவே விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும். இன்னைக்கு போர்ல இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் தான். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்ப வேறு வழி இல்லை, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்துச்சு. இதில் அவங்க தொடர்ந்து எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படிங்கும்போது அதை அரசாங்கம் தரப்புல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணுங்கிறது தான் உண்மை. ஆனால் தானே கேட்குறாங்க, பண்ணுங்கிறதா உண்மை. ஆனால் அதில் சாத்தியமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வர்றப்ப அரசாங்கம் வந்து இதை எதிர்த்து பண்ணுறப்ப அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் பேக் வேறு ஆயிருங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். அதையும் மீறி பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, தீர்க்க முடியாத ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பரந்தூர் மாதிரி நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. விஜய் ஒன்றும் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அது வந்துன்னா ஒரு கட்சி நிர்வாகி அது தலைவராக இருந்தாருன்னா, இப்போ நான் செங்கல்பட்டுக்கு போனால் செங்கல்பட்டு ஒரு பிரச்சனையை பேசுவேன். இப்போ நான் திண்டுக்கலுக்கு போனால் திண்டுக்கல் பிரச்சனையை பேசுவேன். இப்போ நான் கோயம்புத்தூருக்கு போனால் கோயம்புத்தூர் இருக்க பிரச்சனை, ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இவர் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பேசுறாரு. அதாங்க இப்பதான் போயிருக்காரு, பரந்தூருக்கு போயிருக்காரு, பரந்தூரை பத்தி பேசுறாரு. நீ அடுத்த ஊர்ல 6 மாசமா பரந்தூரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல போயிருக்காரு, பரந்தூருக்கு மட்டும் தானே போயிருக்காரு, அதை பத்தி பேசுறாரு. நீ அடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு, மற்ற ஊர்களை பத்தி பேசுவாரு. இல்ல மற்ற பிரச்சனையும் பேசினா தான் இவர் இதெல்லாம் 6 மாசத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் பேசி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி மக்கள் கட்டமைப்பு உருவாக்கி பூத் கமிட்டி ஆள் போட்டு 200 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டு பூத் கமிட்டி எல்லாம் போட்டாங்க. இல்ல ஒன்றும் மீட்டிங்லாம் பண்ணாங்க. இல்ல இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல மட்டும் தான் நடந்துச்சு, மதுரையில் ஒன்றும் நடக்கல. நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல போட்டதே கிட்டத்தட்ட 7,000 பேர் ஃபுல் பண்ண முடியாம ஸ்கூல்ல இருந்த பசங்களை கூட்டு வந்து அவனுக்கு ஆடலாம். இதெல்லாம் வந்தது பார்க்கல நீங்க. ஸ்கூல் பசங்க 10th 12th பசங்களை வந்து பூத் கமிட்டி ஏஜென்டா போட்டு அவனுக்கு என்னன்னு தெரியாம உள்ள வந்து அப்படிலாம் கிடையாது. அழைப்பு கொடுத்து யார் வரணும்னு சொல்லணுமோ அவங்கள தான் வர சொல்லிருக்காங்க. ரைட்டு. அதுல அந்த அழைப்பு கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் தேர்தல்ல நிக்கட்டும். அதாங்க தேர்தல் நிக்கட்டும் தான் இருக்கு. தேர்தல் நிக்கட்டும், தேர்தல் வரப்ப தெரியும். அதான் நானும் சொல்ல வரேன். தேர்தல் வரும்போது தெரியும். அப்போது நம்ம அதுக்கான முடிவு வந்து அப்போ தெரியும். அப்போ இதே மாதிரி நம்ம உட்காந்து பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். நீங்க சொன்னீங்களே அப்படின்னு நானும் கேள்வி கேட்பேன். இல்ல நான் சொன்னது தப்பா இருந்தா நீ சொன்னீங்க. கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா நிச்சயமா. நீங்க இப்ப கொடுத்த அந்த நேரத்துக்கும் நெருக்கம் நடக்கிறது.